அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நீ யார் வசத்தில் விட்டாய் வந்தாய்? 3 கொஸ்டின். மறுக்கப்பட்ட தாவீது. என்ன தாவீது? நீ இங்க நிக்காத, நீ இங்க வராத, நீ இங்க பார்க்காத. மறுக்கப்படுகிறது, வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. நீ அங்கத்தானே இருக்கணும், வனாந்திரத்தில் இருக்கணும். நீ எப்படி ஏலா பள்ளத்தாக்கில் வந்த? மறுக்கப்படுகிறது. தாவீது வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிருக்கலாம். தான் கொண்டு வந்த ரஸ்துக்களை, தான் கொண்டு வந்த பொருட்களை, ரஸ்துக்களை காக்கிறவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு, என் மூத்த சகோதரன் பேர் எலியா, 2ஆவது உள்ள பேரு சம்மா, 3ஆவது உள்ள பேர் என்னன்னு தெரியல, மூத்தவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. எங்க அப்பா சொன்னாரு, கொடுத்துட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சின்னு போயிருக்கலாம். அப்படித்தான் போகணும்னு நினைச்சான். போகும்போது ஒரு சத்தம் அங்கிருந்து கேட்குது, உங்களில் யாராகிலும் ஒருவன் என்னோடு கூட யுத்தம் பண்ண வரட்டும் அப்படின்னு ஒரு சத்தம். அதோடு அந்த சத்தம் நிக்கல, தொடர்ந்து தன் வாய்களில் இருந்து வார்த்தைகள் வருகிறது. இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். இப்போ இந்த நிந்திக்கிற சத்தத்தை கேட்டுட்டு அவனால கடந்து போக முடியல. சோ விசாரிக்கிறான், வாட்ஸ் ஹேப்பனிங் தேர், என்ன நடக்குது? உடனே அவனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, 40 நாளா கோலியாத்துன்னு ஒருத்தன் வந்து நின்று சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். அவன் வார்த்தையினால நாங்களும் கலங்கி இருக்கிறோம், சவுலும் கலங்கி இருக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே இவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் ஏமாத்திரம். அந்த மனுஷனை காணும் போது எல்லாரும் பயப்படுவார்கள், ஆனால் இவன் பயப்படல. இவன் பயப்படல. எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆண்டவருக்காக எதையாவது செய்து விடலாம், எப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஆண்டவருடைய ஜனத்துக்காக எதையாகிலும் செய்து விடலாம் என்கிற ஒரு துடிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யாரும் இவனை வற்புறுத்தல, இதை செய், அதை பண்ணு, நீ பாடு, நீ சங்கீத வாசி, நீ ஜெபம் பண்ணு, நீ ஊழியம் செய், நீ இதுக்காக வா, இந்த காரியத்தில் வா. nobody compelled him. யாருமே அவனை கம்பல் பண்ணல. அவனுக்குள் இருந்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு ஏவுதலை கொடுக்கிறார். என் தேவ ஜனத்துக்காய், என் சேனைக்காய், என் கர்த்தருக்காய் நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை தானே உருவாக்கி கொண்டு அவரிடத்திலே போய் கேட்கிறான், இந்த பெலிஸ்தியனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவனுக்கு சொல்றாங்க, இந்த பெலிஸ்தியனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம். இப்ப பாருங்க, இவன் செய்யறதுனால யாருக்கும் பெனிஃபிட்? தாவீதுக்கு அப்பாவுக்கு பெனிஃபிட், தாவீதினுடைய சகோதரர்களுக்கு. இப்ப இவன் வாய்ப்பை மறுக்கிறானே, நீ இங்க வராத, இங்க நிக்காத, இதை செய்யாதன்னு இவன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நேரம் யோசிச்சிருக்கணும். ஏன்னா ராஜா ஏற்கனவே சட்டம் போட்டாச்சு, இவனை கொன்னா அவனுக்கும் சன்மானம், அவன் தகப்பன் வீட்டாருக்கும் சன்மானம். அப்ப 40 நாள் சும்மா இருந்ததற்கு ஒரு பிரதிபலன் வருது. அதை கூட நினைக்கல. வாய்ப்பை நான் விட மாட்டேன், நான் மறுப்பேன், நான் மறுப்பேன், செய்ய விட மாட்டேன். தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் தானும் செய்ய மாட்டான், செய்கிறவனையும் செய்ய விட மாட்டான். மறுக்கப்படுகிறது தாவீதுக்கு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இரட்சகனா எழும்பும் போது கூட்டத்திலிருந்து சொல்றான், நீ எங்களை ஆட்சி செய்யவா வந்தாய்? இத்தனை வருஷம் நீ அடிமையா இருக்கிறியே, உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல, அதை ஒத்துக்கொள்ள மனசு இல்ல. சரி வா, கர்த்தர் உன் கூட பேசுறாரா, பேசட்டும், உன்னை கொண்டு எங்களை எப்படியாவது கொண்டு போனா சரி, கானானுக்குள்ள கொண்டு போனா சரி, அப்படிங்கிற எண்ணம் வரல. வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. தாவீதே,
வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதா? எந்த வாய் உன்னுடைய வாய்ப்பை மறுத்ததோ அதே வாய் உன்னை வாழ்த்துகிற காலம் வரப்போகிறது. எந்த ஜனங்கள் உனக்கான வழிகளை மறுத்தார்களோ, உனக்கான உயர்வுகளை மறுத்தார்களோ, ஏன் மறுத்தான் தெரியுமா? பேர் இவனுக்கு வந்துடும். என்ன வந்துடும்? நாங்கள் 40 நாளாக ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு கேடயத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். காலையில் நிற்கிறோம், மத்தியானம் தூங்குறோம், மாலையில் நிற்கிறோம். ஒருத்தன் வர்றான், வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறான். நான் சொல்கிறேன், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்றா, நீ கொஞ்சம் வழி விடு, உன்னால் முடியல. ஆனால் எனக்குள் இருக்கிற அபிஷேகம் இவனை வீழ்த்தோன்னு எனக்கு தெரியுது. நான் ஏற்கனவே இவனை மாதிரி 2 பேரை பார்த்துட்டேன். ஒரு சிங்கத்தையும் பார்த்துட்டேன், ஒரு கரடியும் பார்த்துட்டேன். இவன் அவன் 2ல் ஏதோ ஒன்றை போல தான் இருப்பான். என்னை கொஞ்சம் விடுறா, உனக்கும் ரட்சிப்பு, உன் தேச ஜனங்களுக்கும் ரட்சிப்பு. நோ, வாய்ப்பில்லை, மறுக்கப்படுகிறது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எப்தாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்தாவை பார்த்து எப்தாவின் சகோதரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீ ஒரு பரஸ்திரியின் மகன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உனக்கும் எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்துக்கும் எந்த பங்கும் இல்லை, பாத்தியதும் இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று துரத்துகிறார்கள். நியாயமாய் வர வேண்டியது மறுக்கப்படுகிறது. நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம் மறுக்கப்படுகிறது. தகப்பன் 1, தாய் 2. ஒரு தாயினுடைய பிள்ளைகள் எழும்பி சொல்லுகிறார்கள், நீ பரஸ்திரியின் மகன், உனக்கு இந்த தகப்பனுடைய சொத்தில் பங்கு இல்லை, நீ போ. நியாயமாய் வர வேண்டிய காரியங்கள் மறுக்கப்படுகிறதா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எப்தாவே மறுக்கப்படுகிறது. 2 வசனம் தாண்டி, எத்தனை வசனம் தாண்டி? 2வது வசனத்தில் மறுக்கப்படுகிறது. 4வது வசனத்தில் வெக்கமே இல்லாம, சூடு சொர்ணை எதுவுமே இல்லாம, எப்தா எடி அக்கோ பிள்ளை, இவனை யுத்தத்துக்கு வந்துருக்கானோ பார்த்துக்க, ஒன்று எங்கள் கூட வந்து யுத்தம் பண்ணு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவனுக்குமே வெக்கம், மானம், சூடு சொர்ணை இருக்காது. எவனையும் அற்பமா எண்ணாதீங்க, யாரையும் அற்பமா எண்ணாதீங்க. எதையும் மூழ்கடிக்கும் கடல், எதையும் மூழ்கடிக்கும் கடல், ஒரு துளி எண்ணெயை அதால் மூழ்கடிக்க முடியாது. நீங்க ஒரு சிறு துளி எண்ணெய் தானே அப்படின்னு அற்பமா எண்ணாதீங்க. நீங்க தலைகீழன்னாலும் அந்த துளி எண்ணெய் என்ன செய்ய முடியாது, மூழ்கடிக்க முடியாது. எப்தாவை துரத்தினார்கள், எப்தாவுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, எப்தாவுக்கான ஆசீர்வாதங்கள் மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தவன் சில வசனங்களை தாண்டி வாசிக்கும் போது அவர்களுக்கு தலைவனாய் மாறினான். இன்றைக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? நன்மைகள் மறுக்கப்படுகிறது. எனக்கு நியாயமா வர வேண்டியது சார், நான் வேலை செஞ்சதுக்கு நியாயமா தர வேண்டிய நன்மை, நான் வேலை செஞ்ச நியாயமா வர வேண்டிய பிஎஃப் பணம், நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதம், நியாயமா வர வேண்டிய பென்ஷன், நியாயமாய் வர வேண்டிய சொத்து, நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதம், நியாயமாய் வர வேண்டிய சுதந்திரம் மறுக்கப்படுகிறது என்றால் தேவன் உங்களை உயர்த்த போகிறார் என்பதற்கான அடையாளம். மறுக்கப்படுகிறது. தாவீதுக்கு இங்க நிக்காத, என்ன சொல்றான், நீ யுத்தத்தை பார்க்க தான் வந்த, நீ அப்ப என்ன செஞ்ச? 40 நாள் நீ என்ன செஞ்ச? ஹலோ, 40 நாள் நீ என்னடா செஞ்ச? காலையில் எழும்புன, ஒரு குழல் புட்டம், பயரம், பப்படமும் போட்டு, ஒரு சொம்பு நிறைய கட்டன், சொம்பு நிறைய கட்டன் காப்பி குடிச்சிட்டு
பேண்டை போட்ட, ஈட்டி எடுத்த, கேடயத்தை எடுத்த, 2 லெஃப்ட் ரைட் போட்ட, நின்ன, பார்த்த. யார? கோலியாத்த பார்த்த. அவன் வார்த்தைய கேட்ட. கேட்ட உடனே பயந்த உடனே படுத்த. பயந்த உடனே போய் என்ன செஞ்சுட்ட? இராணுவ தளவாடங்களுக்குள்ளால போய் பட்டுக்கிட்ட. புட்டுக்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் திரும்பவும் 4 வாழைக்காப்பம், 4 பழம்பொரி, அப்புறம் பருப்போட 2 சமோசே எல்லாம் சாப்பிட்டுட்டு கட்டம் ஒரு சொம்பு நிறைய குடிச்சிட்டு தெம்பில் வந்த. கழட்டி போட்டதெல்லாம் திரும்ப எடுத்து போட்ட. தாவீது கேட்டிருக்கலாம், நீ மட்டும் 40 நாள் என்னடா பண்ண? நீயும் என்னதான் செஞ்சுட்டு இருந்த? பார்த்துட்டா இருந்த. சரி, நீ கொஞ்சம் நின்று பாரு, நான் என்ன செய்கிறேன்னு பாரு. இது வரைக்கும் கோலியாத்து செஞ்சதை பார்த்த, இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்ன செய்ய போறான்னு கொஞ்சம் நின்று வேடிக்கை பாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது. வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட தாவீது கொஞ்சம் செகண்டில் சீனே மாறுது பாருங்க. மறுக்கப்பட்டவன், வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவன் எல்லாருடைய வாயிலும் வாழ்த்துகிறவனாய் மாறுகிறான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஆமென். உங்களை உயர்த்துகிறார், உயர்த்த போகிறார் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சத்துரு தடுக்கிறானா? வாய்ப்புகளை எல்லாம் மறுக்கிறானா? வாய்ப்பு நன்மைகள் எல்லாம் மறுக்கப்படுதா? நீங்கள் கொஞ்சம் சூதாரமாக இருந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். சகோதரன் அவனை இகழுகிறார்கள். உனக்கிடத்தில் இந்த சில ஆடுகளை விட்டு இங்கே வந்தாய். இவன் ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவன் ஆட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஆனால் அதை தேவன் தன் மனதிலே வைத்து கோலியாத்தை களைந்து போடுவதற்கு, அழித்து போடுவதற்கு தாவீதை ஒரு கருவியாய் கர்த்தர் மாற்றினார். மறுக்கப்படுகிறதா? நன்மைகள் மறுக்கப்படுகிறதா? உயர்வுகள் மறுக்கப்படுகிறதா? நியாயமாக வரணும், நியாயமாக செய்யணும், ஆனால் மறுக்கப்படுகிறது. நான் வேலை பார்க்குற இடத்துல, அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், தனியாரில் வேலை செய்யலாம், நியாயமாக வரணும், ஆனால் மறுக்கப்படுகிறது. ஆட்சி செய்கிற இடத்துலேருந்து நியாயமாக வர வேண்டியவைகள். இந்திய தேசத்திலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் நியாயமாய் வர வேண்டியது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, மத உரிமை, வழிபாட்டு உரிமை, இதெல்லாம் நியாயமாக வர வேண்டியது. அதெல்லாம் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது என்றால் தேவன் நம்மை உயர்த்த போகிறார். தேவன் நம்மை உயர்த்த போகிறார். தாவீதே மறக்கப்பட்டாயா? தாவீதே மறைக்கப்பட்டாயா? தாவீதே மறுக்கப்பட்டாயா? கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். எதுக்காக தெரியுமா? நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். நீ சுதந்தரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். சுதந்தரிக்கிற காலங்கள் வரப்போகிறது. இதுவரைக்கும் சுதந்தரிக்காதவைகளை சுதந்தரிக்கிற காலங்கள் வரப்போகிறது. எதெல்லாம் இதுவரைக்கும் நம்ம சுதந்தரிக்கணும்னு நினைச்சு சுதந்தரிக்காம போனோமோ, சுதந்தரிக்க முடியாம போச்சுதோ, எதெல்லாம் சுதந்தரிக்கிற நேரம் வரைக்கும் வந்துட்டு மறுக்கப்பட்டதோ, அதை எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி சுதந்தரிக்கிற ஒரு காலத்துக்குள்ளால கர்த்தர் நம்மை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார்.